உங்கள் கணவர் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன், உங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான லிக்கர் ஊத்தி கொடுத்து யாரையும் பேச வைக்கல மேடம். I won't accept it. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. நீங்க எப்படி டீய பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளிய இங்க இருந்து. தயவு செய்து I won't accept it. நல்லா இருப்படா போடா. ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவுமே அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. அளவா போயிரு, லிக்கர் அளவாவே போகாதுங்க. குடிக்கிறாங்க, குடிக்கல, சாப்பிடுறாங்க, சாப்பிடல, அதுலயே நான் இன்டர்ஃபியர் ஆக முடியாதுல்ல. உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தத்தி முண்டமா இருப்பான். அப்புறம் என்ன குடும்பம்னு கேக்குறேன். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. குடும்பம்னா அவங்க ஃபியூச்சரை நான் கைட் பண்றேன். அப்போ எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுவீங்க உங்க குடும்பத்து மேல? ஃபினான்ஷியலி, கெரியர் வைஸ். இது நல்ல விஷயம் தானே. பக்கத்துல அவன் மூஞ்சிய பாத்தியா? திருவிழாவில் டெல்லி அப்பல விக்கிற மாதிரி இருக்கா. பேசுற ரெண்டு தான், ஃபினான்ஸ் கெரியர், ஃபினான்ஸ் கெரியர். இதுல ஒரு ஃபேமிலிக்கான ரோல்ஸே இருக்க மாதிரி தெரியல. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன்.